பிரவீன், நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியிருந்த சூழ்நிலையில் திருநெல்வேலி தொகுதியில் எம்பியாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடும் எம்பி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவருக்கு சொந்தமான ஒரு தங்கும் விடுதியின் லாட்ஜின் மேலாளர் தாம்பரத்திலிருந்து நெல்லைக்கு செல்லும் ரயிலில் பயணித்த போது அவரிடமிருந்து 4 கோடி ரூபாய் ரொக்கமாக ஒரே நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலின் மேலாளர் மற்றும் ஊழியர்கள் என்று தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பணம் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்று தாம்பரம் போலீசார் நடத்திய விசாரணையில் தான் அவர்கள் இது போல திருநெல்வேலிக்கு நயினார் நாகேந்திரனுக்கு இந்த பணம் தேர்தல் பிரச்சார செலவுக்காக கொண்டு செல்லப்படுவதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்திருந்தனர். ஆனால் இப்போது நயினார் நாகேந்திரன் இது தொடர்பாக கூறுவது என்னவென்றால், அந்த 3 பேரும் எனக்கு தெரிந்தவர்கள் தான், ஆனால் அந்த பணம் என்னுடையது அல்ல. அவர்களிடம் காவல்துறையினர் மிரட்டி வாக்குமூலம் பெற்றிருக்கலாம். அரசியல் சூழ்ச்சியாக இந்த 4 கோடி ரூபாய் பணம் மட்டுமே பெரிய அளவில் விவாதிக்கப்படுகிறது, விசாரணை நடத்தப்படுகிறது. மற்ற பறிமுதல் செய்யப்பட்ட 200 கோடி ரூபாய், அந்த 196 கோடி ரூபாய் யார் யாருக்கு சொந்தம், அவர்களிடம் ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் மே 2ஆம் தேதி தாம் தாம்பரம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க இருப்பதாகவும், இது குறித்தான சமன் நேற்று நேரடியாக தாம்பரம் போலீசாரால் திருநெல்வேலிக்கே நேரில் சென்று வழங்கப்பட்ட நிலையில் தான் அவர் சென்னையில் தியாகராய நகரில் பேட்டியளித்துள்ள நயினார் நாகேந்திரன் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இதில் நயினார் நாகேந்திரனுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருப்பது என்னவென்றால், வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய மைய பொருளாக இருந்த சூழ்நிலையில் பிரச்சாரம் சூடுபிடிப்பதற்கு முன்பே பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய வேட்பாளர் ஒருவர் 4 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கொண்டு செல்லப்பட்டது. கையும் களவுமாக ரயில் நிலையத்தில் வைத்து பிடிக்கப்பட்டு அவரது நிறுவன ஊழியர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி அவர்களெல்லாம் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த பணம் நயினார் நாகேந்திரனுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் அதை தொடர்ந்து மறுத்து வருகிறார். இருந்த போதிலும் அந்த வாக்குமூலங்கள் வழக்கு விசாரணையில் எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் என்பது தெரியவில்லை. இருந்த போதிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு 4 கோடி ரூபாய் பணம் கொண்டு செல்லப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 3 பேர் மற்றும் விசாரிக்கப்பட்டுள்ள சமன் அனுப்பப்பட்டுள்ள மணிகண்டன் என்ற நபர், மேலும் கைது செய்யப்பட்டுள்ள சதீஷ் மற்றும் நவீன் ஆகிய 3 பேருமே அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரனுக்கு அந்த பணம் அனுப்பப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. இதற்கு நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்துள்ள சூழ்நிலையில் இந்த பணம் அவருக்கு கொண்டு செல்லப்பட்டதற்கான அந்த வாக்குமூலம் மட்டுமே அந்த ஆதாரம் போதுமானதா என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு வாக்குமூலங்கள் உறுதி செய்யப்பட்டு அந்த பணம் கொண்டு செல்லப்பட்டது உறுதிப்படுத்தும் பட்சத்தில் அதிகபட்சமாக தகுதி நீக்கம் வரை நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரவீன்.